கட்சியை வளர்க்கணுன்னா 4 நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு நோண்டி வச்சிருக்கிற குழியெல்லாம் மூடி 5 வருஷமாக போடாமல் ஜல்லி கொட்டி வச்சிருக்கிற அந்த ரோடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தாறு போட்டு மக்களோட மனசில் இடம் பிடிக்கலாமல்ல. இந்த விஜய்க்கு எதிராக ஒவ்வொருத்தரையாக தூண்டி 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 விட்டு அவர் கூட இருக்கிற பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் தான் உங்கள் கட்சியை வளர்க்கணுமா? நீங்கள் அப்படி எலெக்ஷனுக்கு வரணுமா? தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் எல்லாரும் என்னை அப்பா அலையுங்கள் அப்படின்னு சொன்னீங்களே முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தான் அதுக்கு கேவலப்படணும். அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை எங்கள் அண்ணன் வாயால் சொன்னார். ஒரு பெண்ணு அவருடைய பர்சனல் விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு ஆவேசத்தில் அந்த பெண் அவங்க தங்கையாகவும் இருப்போம், அக்காவாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம்னு ஒரு ஆவேசத்தில் அவர் மேலே இருக்கிற அன்பில் அப்படி ஒரு அவசரத்தில் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் பெண்களை விபச்சாரி, எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேச முடியுமோ அத்தனையும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் அப்படி பெண்களை எதுவும் பேசாதீங்க, அவதூறாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்களா? கேள்வி நீங்கள் கேட்டிங்களா? ஆனால் எங்ககிட்டேருந்து ஓட்டு மட்டும் கேட்குறீங்க. அண்டா குண்டா சட்டி பாத்திரத்தை கொடுத்து நீங்கள் ஓட்டு போடுங்க மக்களே. அப்போ பெண்கள் நாங்கள் விபச்சாரிகளில் உங்களுக்கு உங்களோட மாநாட்டில் ஒரு பொண்ணு உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த அட்டையை போட்டு நச்சு 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 நச்சுன்ட்டு முத்தத்தை கொடுக்குறா. அவளை போய் நாங்கள் விபச்சாரின்னு கேட்க முடியுமா? நீங்கள் காசு கொடுத்து முத்தம் கொடுக்க சொன்னீங்களோ இல்லை அவள் இயல்பாகவே முத்தம் கொடுத்தாலோ யாருக்கு தெரியும்? ஐயா முதலமைச்சர் அவர்களே, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உங்கள் அப்பா இருந்த காலத்துலேயும் கூட நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்சி, ஒரு அடிமைத்தனமான ஆட்சியை நாங்கள் பார்க்கவே இல்லை. இந்த தடவை இல்லாட்டி என்ன அடுத்த தடவை போடுவீங்க, எனக்கு என்ன பணங்காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தெனா வீட்டில் தான் நீங்கள் நடந்துட்டுருக்குறீங்க.